Hello students, exercise 1.1 first question பார்க்கலாம். Find A cross B, A cross A and B cross A. Aக்கு ஒரு செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, Bக்கு ஒரு செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். A cross Bக்கு A செட்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 minus 2 3 cross B செட்டோட வேல்யூ எழுதலாம். 1 minus 4. இப்போ A cross B எழுதணும்னா இப்போ இது ரெண்டையும் இது பண்ணி ஒரு ஆர்டர்ட் பேரில் நம்ம எழுதணும். அது எப்படின்னா A செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு B செட்டில் ஒரு எலிமெண்ட்டு எகெயின் A செட்டில் ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு B செட்டில் செகண்ட் எலிமெண்ட்டு எடுத்து ஒரு ஆர்டர்ட் பேரை எழுத போகிறோம். 2, 1 2, -4. இப்போ நெக்ஸ்ட்டு A செட்டில் செகண்ட் வேல்யூ அண்ட் B செட்டில் ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டையும் எழுதிடலாமா? -2, 1 எகெயின் -2, -4. நெக்ஸ்ட்டு A செட்டில் தேர்டு எலிமெண்ட் அண்டு B செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எகெயின் A செட்டில் தேர்டு எலிமெண்ட் அண்டு B செட்டில் செகண்ட் எலிமெண்ட் எழுதிடலாமா? 3, 1 3, -4. இதுதான் A cross Bயோட ஆன்சர். இப்போது செகண்டு A cross A பார்க்கலாமா? A cross Aக்கு A செட்டோட வேல்யூவே ரெண்டு தடவை எழுதணும். A செட்டோட வேல்யூ 2 -2 3 எகெயின் A செட் வேல்யூவே எழுதணும். 2 -2 3. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு இந்த செட்டில் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எகெயின் இதில் செகண்ட் எலிமெண்ட் எகெயின் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் எகெயின் இதில் தேர்ட் எலிமெண்ட் 2, 2 2, -2 and 2 and 3. again நெக்ஸ்ட்டில் இந்த செட்டில் செகண்ட் எலிமெண்ட் இதில் ஃபஸ்ட் ஒன் எகெயின் இதில் செகண்ட் எலிமெண்ட் இதில் செகண்ட் ஒன் எகெயின் இதில் செகண்ட் எலிமெண்ட் இதில் தேர்ட் ஒன். இது மூணு இப்போ 1 by 1 எழுதிடலாமா? -2, 2 -2, -2 -2 and 3. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதில் தேர்ட் எலிமெண்ட் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எகெயின் இதில் தேர்ட் எலிமெண்ட் இதில் செகண்ட் எலிமெண்ட் எகெயின் இதில் தேர்ட் எலிமெண்ட் இதில் தேர்ட் எலிமெண்ட். இப்போ இது மூணு எழுதிடலாமா? 3 2 எகெயின் 3 -2 again 3 and 3. இப்போ A cross B நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு B cross A பண்ணலாம். ஃபஸ்ட்டு B செட்டோட வேல்யூ எழுதிக்கலாம். 1 -4 கிராஸ் இப்போ A செட்டோட வேல்யூ எழுதிக்கலாம். 2 -2 and 3. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆர்டர் பேரை எழுதலாம்? இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட் எகெயின் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும் எகெயின் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் தேர்ட் எலிமெண்ட் எழுதணும். இப்போ 1 by 1 எழுதிடலாமா? 1 2 எகெயின் 1 -2 எகெயின் 1 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதில் செகண்ட் எலிமெண்ட் -4 இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எகெயின் இதில் -4 இதில் -2 எகெயின் இதில் -4 அண்ட் இதில் 3. இப்போ இது மூணையும் 1 by 1 எழுதிடலாமா? -4 and 2 -4 and -2 -4 and 3.
முடிஞ்சுதா? பி கிராஸ் ஏ இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் பிக்யூ அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் வித் எலிமெண்ட் பி அண்ட் கியூ. ரெண்டுமே சேம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பிக்கு ஃபஸ்ட்டு ஏ எலிமெண்ட் அண்ட் பி செட்டோட எலிமெண்ட். இப்போ என்ன பண்ணுவோம்? ஏ செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட், பி செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட், again ஏ செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட், பி செட்டில் செகண்ட் எலிமெண்ட். பி கமா பி, பி கமா கியூ. again ஏ செட்டில் செகண்ட் எலிமெண்ட், பி செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட், again ஏ செட்டில் செகண்ட் எலிமெண்ட், பி செட்லையும் செகண்ட் எலிமெண்ட். Q கமா P, Q கமா Q. நம்ம ஏ கிராஸ் பி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏக்கு ஏ செட் வேல்யூவை 2 டைம்ஸ் எழுதலாம். இப்போ இது எப்படி ஆர்டர் பேர் எழுதுறது? இந்த செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட், இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட், எகெயின் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். P கமா P, P அண்ட் Q. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும், இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும், எகெயின் இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதுலேயும் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். Q அண்ட் P, எகெயின் Q அண்ட் Q. ஏ கிராஸ் ஏ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பி செட்டோட வேல்யூ எழுதணும், எகெயின் ஏ செட்டு வேல்யூ எழுதணும். இது எப்படி சால்வ் பண்ணுறது? எகெயின் சேம் மெத்தட் தான். இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும், எகெயின் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். எழுதிடலாமா? P கமா P, P அண்ட் Q. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட், எகெயின் இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதுலேயும் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். Q அண்ட் P, எகெயின் Q அண்ட் Q. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சா? பி கிராஸ் ஏ ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷனும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஏக்கு ஏ செட்டோட எலிமெண்ட்டு எம்என் கொடுத்துருக்காங்க, பிக்கு நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி, ஏ செட் வேல்யூ எம் கம்மா என் கிராஸ் பி செட்டோட வேல்யூ நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நல் செட்டை வந்து நம்ம இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம் நல் செட்டுங்கிறத. இப்போது எந்த நம்பரையும் ஒரு நல் செட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் நல் செட்டு தான் வரும். அதனால் ஏ கிராஸ் பிக்கு நமக்கு ஆன்சர் வந்து நல் செட்டு தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏக்கு என்ன பண்ணும்? ஏ செட்டு எலிமெண்ட்டை 2 டைம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எம் கம்மா என் மல்டிப்ளை எம் கம்மா என். இப்போ இது எப்படி ஆர்டர் பேர் எழுதலாம்?
இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட், இதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட். எகெயின் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இதில் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும். m, 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 n. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதில் செகண்ட் எலிமெண்ட், இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட். எகெயின் இதில் செகண்ட் எலிமெண்ட், இதுலேயும் செகண்ட் எலிமெண்ட். n, m, எகெயின் n, n. A கிராஸ் A ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, B கிராஸ் A. B கிராஸ் A எப்படி எழுதணும், B செட்டோட வேல்யூ நல் செட்டு தான், அண்டு A செட்டோட வேல்யூ mn. நமக்கு நல்லா தெரியும், ஒரு நல் செட்டோட எந்த இதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு நல் செட்டு தான் வரும். ஸோ B கிராஸ் Aக்கு நமக்கு ஆன்சர் நல் செட்டு தான் வரும். நம்ம தேர்ட் சப்டிவிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.